ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வெட் கிரைண்டர் வந்து எப்படி நம்ம சீசன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து கிரைண்டர் புதுசு இல்லைங்க, அந்த ட்ரம்மு மட்டும்தான் புதுசு. ஸோ ட்ரம்மை தான் நம்ம மெயினாக வந்து சீசன் பண்ணணும். கிரைண்டர் வந்து அல்ட்ரா கிரைண்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கை தவறி அந்த ட்ரம்மு கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால ட்ரம்மை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வாங்கினேன். ஸோ இன்கேஸ் கிரைண்டரில் வந்து நீங்கள் ட்ரம்மு உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரம்மோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1200 rupees ஆகும். ஒன் மோர் திங் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வாங்கும் போது டைரெக்டாக டீலரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கடையில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் கடையில் கேட்டப்போ 1800 rupees சொன்னாங்க. பட் டீலர் கிட்ட வாங்குறப்போ 1200 rupeesக்கே ஈஸியாக நம்ம வாங்க முடிஞ்சுது. சரி, இப்போ எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நல்ல சூப்பராக ஃபாயில் ரேப் எல்லாம் பண்ணி நீட்டாக வந்து டெலிவர் ஆயிடுச்சுங்க. டெலிவர் ஆனதுக்கப்புறம் நல்லா கவர் எல்லாம் பிரிச்சுட்டு ஒன்ஸ் வந்து சோப்பில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கல்லையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெறும் அரிசி மட்டும், ஊற வைக்காத பிளெயின் அரிசியை மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃபைன் பவுடராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 5 to 10 minutes போல் கிரைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். ஒரு 15 minutes போல் அரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாவை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. திரும்பவும் அகெயின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சோக் பண்ண, அதாவது ஒரு 1 hour சோக் பண்ண ரைஸை வந்து நம்ம போட்டு அரைக்க போகிறோம். கண்டிப்பாக குறைஞ்சது 2 முறையாவது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கல்லில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், லைக் மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக 2 முறையாவது நம்ம அரைக்க போகிறோம், அதாவது சீசன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து வெறும் அரிசி மட்டும், ஊற வைக்காத அரிசியை டைரெக்டாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 1 hour ஊறின அரிசியை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் கரெக்டாக ஒரு 15 minutes போல் கிரைண்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அல்ட்ரா கிரைண்டர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இந்த ட்ரம் உடஞ்சதும் நான் கை தவறி விழுந்து தான் உடஞ்சது. அதே மாதிரி இது ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுங்க. நான் ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வாங்கலை. இது வந்து less than 2 liters தான் இதோட கெப்பாசிட்டி. ஸோ எங்களுக்கு 4 பேருக்கு இது வீக்லி ஒன்ஸ் அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 15 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா ஃபைனாக கிரைண்டாக இருக்குங்க. ஸோ இப்போவும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு இந்த மாவையும் நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவையும் வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கையை வச்சு கீழே கல்லை வந்து வைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது மைன்யூட்டாக உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வருதா அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உங்கள் கையில் ஒட்டுது அப்படின்ற பட்சத்தில் 3rd டைமும் நீங்கள் இதே மாதிரி அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கலாம். யூஸ்வலி 2 டைம் அரைச்சாலே பர்ஃபெக்டாக சீசன் ஆகிடும், எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தாங்க. ஆனால் மறக்காமல் நீங்கள் 2 முறையாவது அரைச்சி எடுத்துக்கோங்க. அல்ட்ரா கிரைண்டரோட என்ன ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னாலும் டைரெக்டாக டீலரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.